இயற்கை சுவை, குறைந்த கலோரி, உடல் எடை குறைய உதவும் மைக்கேல் இண்டெக்ஸ் சூப் தமிழ்நாடு முழுவதும் பிரான்சைஸ் வாய்ப்புக்கு அணுகலாம். நேற்றைய தினம் இதற்கு உச்சமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களே சிஎன்ஆர் அவர்களை பார்த்து, அந்த நாய் ஒன்று கேள்வி கேட்க சொல்லிச்சா, அந்த நாய் உனக்கு ஃப்ரெண்டா, அந்த நாய் ஒன்று அனுப்பி வச்சிச்சா, அது என்கிட்ட இருந்து ஓடி போன தெருநாயி என்று இப்படியெல்லாம் மிக ஏக வசனத்தில் அவன் இவன் என்று கேவலமாக பேசியிருக்கிறார். நான் தான் இந்த வன்னிய மக்களுக்கு குத்தகைதாரர் என்று மாதட்டிக்க கொள்ள முடியாது என்று தெரிந்து கொண்ட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திடீர்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அந்த ஸ்டாண்டு தான் யாரோ பெற்ற பிள்ளைக்கு தான் தான் அப்பன் என்று சொல்வது போல எடப்பாடியை பார்த்து டயர் நக்கி எடப்பாடி என்று சொன்னார்களா இல்லையா? அன்புமணி எவ்வளவு கேவலமான வார்த்தை. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? போங்க போங்க ஓட்டு கேட்க போங்க, தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலே உங்களை மக்கள் செருப்பாலே அடிப்பாங்க விரட்டி அப்படின்னு அதிமுக சொன்னாரா இல்லையா? கவர்னர்கிட்ட கொண்டு போய் ஊழல் பட்டியல் கொடுத்தாரா இல்லையா? எடப்பாடி ராமதாஸை ஏமாத்திட்டாரு. காரணம், ராமதாஸ் எடப்பாடி வலையில விழுந்துட்டாரு. கூட்டணி வைக்கணும். அப்ப கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சாக்கு அவருக்கு வேணும். அந்த சாக்கு இந்த 10.5% நான் வாங்கி கொடுத்துட்டேன், அதனால என்ன கூட்டணியில் சேர்த்துங்க அப்படின்னு அவர் சொல்லணும். எல்லா சாதிகளுடன் சாதி பகமையை, சாதி சண்டையை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஏற்பட்டிருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஏன் திடீரென்று சிஎன்ஆர் அவர்கள் பெற்றுத்தந்த இந்த 10.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து நான் தான் பெற்றுத்தந்தேன் என்று உங்களுக்குள்ள இனிப்பு ஊட்டிக்கிறீங்க, உங்களுக்குள்ள கட்டி பிடிச்சி மகிழ்கிறீங்க. ராமதாஸ் சொன்னார்ல, 20% பெற்றுக் கொடுக்காம என் கட்ட வேகாதுன்னு சொன்னார்ல, மத்தியில் 2% வாங்கி தராம நான் தூங்க மாட்டேன் உறங்க மாட்டேன்னு சொன்னார்ல, அந்த உறங்காம தூங்காம கட்ட வேகாம அந்த பணியை அவர்கள் செய்யட்டும். நாங்கள் கண்டிப்பாக ராமதாஸை தலைவராக ஏற்றுக்கிறோம். வேற என்ன பின்னாடி உங்களுக்கு தெரியாதா? சீட்டு, தேர்தலுக்கான நோட்டு இருக்கும், தேர்தல் செலவுக்கான நோட்டு இருக்கும், வேற என்ன இருக்கும்? இன்றைய தினம் கூட்டப்பட்ட இந்த கூட்டத்திற்கான நோக்கம், தற்போது தமிழக அரசு வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10.5% இடஒதுக்கீட்டை சட்ட மசோதாவாக்கி அதை ஆளுநர் ஒப்புதலை பெற்று சட்டமாக்கி இருக்கிறது. இதற்கு முதல் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் என்று தொடர்ச்சியாக ஊடகங்களில், பத்திரிகைகளில், முகநூல் பக்கங்களில் ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி வருகிறார்கள். இந்த இடஒதுக்கீட்டு வரலாறு என்றால் என்ன? இந்த இடஒதுக்கீட்டு வரலாற்றின் பின்புலமாக இயங்கியவர்கள் யார்? இந்த கோரிக்கை எப்போது எழுப்பப்பட்டது என்பதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாத பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அல்லது மருத்துவர் ராமதாஸை மற்றும் தெரிந்த இளம் தலைமுறை வன்னிய இளைஞர்கள் இந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடிய, வாதாடிய, சிறை சென்ற பல தலைவர்களை கொச்சைப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் முகநூல் பக்கங்களில் மிக கீழ்த்தரமாக பதிவுகள் இடுவதும் வன்மையாக கண்டனத்துக்குரியது. தலைவன் எவ்வழியே அவ்வழியே தொண்டர்கள் இருப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நேற்றைய தினம் இந்த 10.5 இடஒதுக்கீட்டை குறித்து ஒரு கேள்வியை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் எழுப்பிய போது அந்த பத்திரிகையாளரை மிக மோசமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அங்கு நடத்தியிருக்கிறார். அதுவே மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. அதையும் தாண்டி இந்த 10.5% இடஒதுக்கீட்டை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்களை நடத்தி இது வருவதற்கு காரணமாக இருந்தவர் திரு CN ராமூர்த்தி அவர்கள்தானே, அதற்கான ஆதாரம் என்னிடத்தில் இருக்கிறது என்று அந்த பத்திரிகையாளர் நண்பர்கள் சொல்லுகிறார். உடனே இங்கு அமர்ந்திருக்கின்ற 1976களிலிருந்து பெருந்தலைவர் படையாட்சியார் அவரோடு மாணவர் பருவத்தில் இணைந்து தொடர்ந்து ராமசாமி படையாட்சியரோடு இந்த சமுதாயத்திற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து பயணம் செய்யக்கூடியவர் CN ராமூர்த்தி அவர்கள். 1980களில் ராமதாஸ் பல வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைக்கின்ற போதும், அதை தொடர்ச்சி 86ல் ஒரு நாள் சாலை மறியல் போராட்டத்தின் போதும், அதற்கு பிறகு செப்டம்பர் 17, 1987 வன்னியர் சங்க போராட்டத்தின் போதும், அதை தொடர்ந்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞரோடு பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்று
அன்றைய வன்னியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே கலைஞரோடு ஒப்பந்தம் செய்தவரும் இங்கு அமர்ந்திருக்கின்ற CN ராமமூர்த்தி அவர்கள்தான். ஆனால் அவர் யாரென்றே தெரியாத இன்றைய இளைய தலைமுறையிடத்தில் அவரை கூலிக்கு மாரடிக்கிறவர் என்றும் திமுகவுக்கு விலை போய்விட்டார் என்றும் கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு விலை போயினார் என்றும் தொடர்ச்சியாக அவதூறுகளை அள்ளி பரப்புவதும் மிக மோசமான வார்த்தைகளால் அவரை விமர்சனம் செய்வதுமாக இருந்து வந்தது. நேற்றைய தினம் இதற்கு உச்சமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களே CNR அவர்களை பார்த்து, அந்த நாய் ஒன்று கேள்வி கேட்க சொல்லிச்சா, அந்த நாய் உனக்கு ஃப்ரெண்டா, அந்த நாய் ஒன்று அனுப்பி வச்சிச்சா, அது என்கிட்ட இருந்து ஓடி போன தெருநாயி என்று இப்படியெல்லாம் மிக ஏக வசனத்தில் அவன் இவன் என்று கேவலமாக பேசியிருக்கிறார். இந்த பேச்சை அனைத்து வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் நான் இதை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், உங்களால் முடிந்தால் ஜாதிக்கு நன்மை செய்யுங்கள், செய்ய முடியவில்லை ஓட்டுக்கான அரசியல் தான் நான் செய்வேன் என்று சொன்னால் நீங்கள் உங்களோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை வைத்துக்கொண்டு நீங்கள் யாரோடு வேண்டுமானாலும் பேரம் பேசுங்கள், எத்தனை சீட்டு வேண்டுமானாலும் வாங்குங்கள், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் சமுதாயத்திற்கென்று இன்னமும் நாங்கள் இருக்கிறோம் என்று சிறிய சிறிய அமைப்புகளை இயக்கங்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டின் பல்வேறு மூலைகளில் பல வன்னியர் சங்க தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக CNR அவர்கள் இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது CNR 10.5ஓடு சுருக்கவில்லை. 2010ஆம் ஆண்டு நீதிமன்றத்தினுடைய வழக்கு எண் 14/25/2010 அந்த வழக்கிலே வன்னியர்களுக்கு 15% உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று கோருகிறார். சாதிவாரிய கணக்கெடுப்புகளை நடத்துங்கள் என்று தொடர்ந்து போராடுகிறோம், மறுக்கப்படுகிறது. ஆதலால் இவர் வழக்கை தொடுத்து 15% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும், MBCக்கு இருக்கிற 20% என்று கோருகின்ற போது சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் கவுல் அவர்கள் தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். இவர் கேட்பதிலே நியாயம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த ஜாதிக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி இல்லை என்றால் திரு CNR அவர்கள் வைக்கிற அந்த கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி அவர்கள் உடனடியாக இதை பரிசீலித்து அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அந்த உத்தரவின்படி 21/3/2012 அரசாணை 35 வெளியிடுகிறது. அந்த 35 ஊடாக வன்னியர் மக்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய 15% இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீட்டை இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடப்பாடியோடு கைகோர்த்து கொண்டு அதை வெறும் 10.5% இன்றைக்கு மாற்றியிருக்கிறார். இங்கு ஊடக பத்திரிகை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒட்டுமொத்த வன்னியர்களின் கோரிக்கையானது, குறிப்பாக ராமதாஸ் தலைமையிலானதும் சரி மற்ற வன்னியர்களுக்கு தலைமையிலானது கோரிக்கை என்பது மத்தியில் 2%, மாநிலத்தில் 20% வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு. இந்த தனி இடஒதுக்கீட்டை பெற்றுத்தருகின்ற வரையில் இந்த ராமதாஸ் சாக மாட்டான், இந்த ராமதாஸின் கட்டை வேகாது என்று சொன்னவர் மருத்துவர் ராமதாஸ். ஆனால் அந்த ராமதாஸ் அவர்கள் தன் பிள்ளை டெல்லியில் இருக்கின்ற வரையிலும் தன் கட்சி 11 ஆண்டு காலம் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் மாறி மாறி பெட்ரோலியத்துறை அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக, நிலக்கரித்துறை அமைச்சராக, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அமைச்சராக இந்த பதவிகளை எல்லாம் வகித்த போது இதை குறித்து அவர் என்றைக்காவது ஒரு நாள் டெல்லி நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீட்டை குறித்து அவர் பேசியிருப்பாரா? சரி, அதை விடுங்க. அதற்கு பிறகு திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்த பிறகு இந்த வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டை குறித்து என்றைக்காவது ஒரு நாள் அவர் பேசியிருப்பாரா? வாய் திறந்திருப்பாரா? இல்லை. ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர் சங்க அமைப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து CNR அவர்கள், கீழே அமர்ந்திருக்கின்ற ராமராகத்திரம் போன்றவர்கள், பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சியார் போன்றவர்கள், எண்ணற்ற தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த அரசுக்கு 5 கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அந்த 5 கோரிக்கை
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பது 1. 2, பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சியாருடைய திருவுருவ படத்தை சட்டமன்ற வளாகத்தில் திறந்து வைக்க வேண்டும் என்று. 3, அவர் பிறந்த கடலூர் மாவட்டத்தில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பது. 4, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டு வழங்குகின்ற வரையில் வன்னியர்களுக்கு 5வதாக 15% உள்ளொதுக்கீடு வழங்குங்கள் என்பதுதான் கோரிக்கை. அந்த 15% உள்ளொதுக்கீட்டை செய்வதற்கு எடப்பாடியார் அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அதற்காக ஏற்கனவே மணிமண்டபம் திறந்ததற்காகவும் சிலை வைத்ததற்காகவும் ராமதாஸ் ஐயா அவர்களை அழைத்து இதில் ஏதாவது ஒரு அரசியல் பண்ணிட போகிறாங்க அதிமுகன்னு சொல்லி இந்த தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எடப்பாடியை அழைச்சி உங்கள் பத்திரிகையாளர் இருக்கிற கண்ணன் கூட அதில் ஒரு முன்முயற்சி எடுத்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை எடப்பாடி அவர்களுக்கு நடத்தி அங்கேயும் அதற்கு முன்பு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கை என்பது லட்சக்கணக்கான சொத்துக்கள் வன்னியர் பொது சொத்துக்கள் இருக்கிறது, அந்த அனைத்து லட்சக்கணக்கான வன்னியர் பொது சொத்துக்களையும் வன்னியர் நல வாரியத்தின் கீழ் கொண்டு வந்து அதில் குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோனேரிக்குப்பம் கல்வி அறக்கட்டளை வன்னியர் சங்க அறக்கட்டளையும் அதில் கொண்டு வந்து ஏழை எளிய வன்னியர் மக்களுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு, விடுதி, தங்கி படிப்பது, தானாக தொழில் தொடங்குவது போன்ற பணிகளுக்கு அந்த சொத்து மேம்பட வேண்டும், அது யாருடைய தனிப்பட்ட குடும்ப சொத்தாக மாறக்கூடாது என்கிற ஒட்டுமொத்த வன்னிய மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட தலைவர்கள் இந்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து இந்த முயற்சிகளை சாதித்தார்கள். அப்படி சாதிக்கின்ற அந்த வன்னியர் தலைவர்களுக்கும் பின்னால் வேல்முருகன் ஆகிய நானும் ஒரு அணில் போன்று என்னாலான சில உதவிகளை அல்லது சில ஆலோசனைகளை நான் வழங்கி வந்தேன். நான் ஒரு பொதுவான கட்சி நடத்துகிற காரணத்தினால் நான் சிஎன்ஆர் போலவோ அல்லது ராமசாமி படையாச்சியார் போலவோ அல்லது இங்கே இருக்கிற வன்னியர் சங்க துணைத் தலைவர் ராமராகத்தின போலவோ அது இரவன் போலவோ அல்லது பத்திரிகையாளர் பன்னீர்செல்வத்தை போன்றோ நான் பகிரங்கமாக வன்னியர் என்கிற தளத்தில் வந்து இறங்கி நான் செயலாற்றவில்லை. ஆனால் இதுபோன்று செயல்படுகின்ற அந்த தலைவர்களை நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவளித்தும் அவர்களை ஊக்கப்படுத்தியும் இந்த மக்களுக்கு நன்மை நடந்தால் அதை நாம் வரவேற்கும். அதே நேரத்தில் இந்த வன்னியர் சங்க தலைவர்கள் எங்கேயும் தமிழ்நாட்டில் ஒரு சாதி கலவரங்களில் ஈடுபடவில்லை. சாதி கலவரங்களில் ஈடுபட்டு இவர்களை நம்பி வந்த வன்னியர்கள் மீது வன்கொடுமை வழக்குகளை நாங்கள் வாங்கி தரவில்லை. எங்களுடைய நோக்கம் சமுதாயம் சிறப்பாக இருக்கணும், சமுதாயத்திற்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கணும், அவங்க குடும்பம் வாழணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். இதில் மெயின் பாயிண்ட்டாக பத்திரிகை நண்பர்கள் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம், அப்போ இந்த எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து படையாச்சியாருக்கு சட்டமன்றத்தில் படம் திறக்கணும்னு சொன்னாங்க, திறந்துட்டாச்சு. மண்டபம் கட்டணும்னு சொன்னாங்க, கட்டியாச்சு மணிமண்டபம். 3வது அனைத்து சொத்துக்களையும் சேர்க்கும்போது கோனேரி குப்பத்தில் இருக்கிற வன்னியர் அறக்கட்டளைக்குள்ள சொத்துக்களையும் வன்னியர் பொதுநல வாரியத்தில் சேர்க்கணும்னு கோரிக்கை வச்சேன். அமைச்சர் சிவி சண்முகம் துணையோட அதையும் சேர்த்தாச்சு. இதற்கு பிறகுதான் ராமதாஸ் அவர்கள் விழித்து கொள்ளுகிறார். எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி ஒரு கோரிக்கையாக தமிழக அரசுகிட்ட வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு என்னுடைய நீண்ட நாள் கனவான இடஒதுக்கீட்டு கோரிக்கையை எங்கள் சிஎன் ராமூர்த்தி 2010 போட்ட வழக்கில் 2012 மிஸ்டர் கவுல் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அன்றைய அம்மையார் ஜெயலலிதா அவருடைய அரசாணையை பயன்படுத்தி இவர்கள் இந்த 15% இடஒதுக்கீட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக தனக்கான இருப்பு காலியாகிவிடும். தான் இனி இந்த வன்னியர்கள் மக்களுடைய வைத்துக்கொண்டு ஓட்டு வாங்க முடியாது, நான் தான் இந்த வன்னிய மக்களுக்கு குத்தகைதாரர் என்று மாதட்டிக்க கொள்ள முடியாது என்று தெரிந்து கொண்ட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திடீர்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அந்த ஸ்டாண்டு தான் யாரோ பெற்ற பிள்ளைக்கு தான் அப்பன் என்று சொல்வது போல திரு சிஎன் ராமூர்த்தி அவர்களுடைய உழைப்பில் தொடர்ந்து போராடி, தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடத்தி, தொடர்ந்து முதலமைச்சர்களை சந்தித்து, தொடர்ந்து தலைமைச் செயலாளர்களை சந்தித்து அதற்கான அரசாணைகளை பெற்று அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காலதாமதம் ஆகிறது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போவேன் என்று சொல்லி அதற்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கும் போய் முறையிடும் போது ஓப்பன் கோர்ட்டில் நீதியரசர் அவர்கள் தமிழக அரசு சிஎன் ராமூர்த்தியுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா இல்லை இந்த ஆட்சியின் மீதே நான் நடவடிக்கை எடுக்குவா என்று கண்டிப்பான குரலில் உத்தரவிடுறார். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட தமிழக அரசு நீதிமன்றத்துக்கு நாம் பதில் சொல்ல வேணுமோ, நம்ம ஏதாச்சும் நெகோசியேஷன் பண்ணி இந்த 15% கொடுக்க முன் வரணும் அப்படின்னு முடிவெடுத்து
அதற்கான கோப்புகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் பார்த்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சரை பார்த்து, எடப்பாடியை பார்த்து டயர் நக்கி எடப்பாடி என்று சொன்னார்கள். சொன்னார்களா இல்லையா? அன்புமணி எவ்வளவு கேவலமான வார்த்தை! இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? போங்க போங்க ஓட்டு கேட்க போங்க, தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் உங்களை மக்கள் செருப்பாலே அடிப்பாங்க விரட்டி அப்படின்னு அதிமுக சொன்னாரா இல்லையா? கவர்னர்கிட்ட கொண்டு போய் ஊழல் பட்டியல் கொடுத்தாரா இல்லையா? அப்படியேப்பட்ட யோக்கியவானுங்க திடீரென்று எடப்பாடியிடம் சரண்டர் ஆவதற்கான காரணம் என்ன என்றால், இந்த இடஒதுக்கீட்டை CN ராமூர்த்தி அவர்களுடைய நீதிமன்ற உத்தரவுக்கு பிரகாரம் இந்த அனைத்து வன்னியர் சங்க கூட்டமைப்பினுடைய தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதையும் எடப்பாடி அவர்கள் செய்துவிட்டால் நாம் வன்னியர் சமூகத்தின் தலைவர் என்கிற அட்ரஸ் இல்லாமல் ஆகிவிடுவோம் என்பதற்காக அடுத்தவன் உழைப்பில் அடுத்தவன் செய்த சாதனையை தனதாக்கி கொண்டு இந்த 10.5% நான் தான் பெற்றுக் கொடுத்தேன் என்று இன்றைக்கு மார்த்தட்டி கொண்டு, இது வருவதற்கு முன்பாக தமிழ்நாடு முழுக்க கட்சியினுடைய கிளை வரையிலும் ஒன்றிய மாவட்ட நகரம் எல்லாத்துக்கும் தகவல் சொல்லி அங்கெல்லாம் பட்டாசு வாங்கி வைங்க, இனிப்புகள் வாங்கி வைங்க, சாக்லேட் ஆயிரக்கணக்கில் கிலோ கணக்கில் வாங்கி கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக கொடுத்து இதை நாம் தான் செய்தோம் என்று ஒரு சாதனையை செய்வது போல ஒரு இமேஜை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு வாக்கு அறுவடையை செய்து இன்றைக்கு தேர்தலிலே தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தன்னிடம் இவர் ஆதாயம் பெறுவதற்கு அள்ளி கொடுத்த அதிமுகவுக்கு ஆதரவாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடஒதுக்கீட்டு போராட்டம் என்பது 87 நடந்தது. அன்றைக்கே அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. அதிமுக தான் காக்க குருவிகளை சுடுவது போல 21 வன்னியர்களை சுட்டு படுகொலை செய்தது. என் கால் கூட முறிக்கப்பட்டு நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எல்லா சமூகங்களையும் அழைத்து பேசி 108 சாதிகளுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தார். அந்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு வன்னியர்கள் அனுபவித்து வருகிறார்கள். ஆனால் அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஆதலால் எங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எங்கள் சாதி என்று சொல்லக்கூடிய அந்த வன்னியர் சமூகத்திற்குரிய இடஒதுக்கீட்டை நீங்கள் வழங்குங்கள். அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டு வழங்குகின்ற போது எந்த ஒரு சாதியும் எந்த ஒரு சாதிக்கு எதிரான கருத்துக்கள் சொல்வதற்கோ சண்டையிடுவதற்கோ மறியல் செய்வதற்கோ ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொள்வதற்கோ வாய்ப்புகளே இல்லை. இப்போ CN ராமூர்த்தி போட்ட வழக்கை திரு கவுல் அவர்களுடைய அந்த கடினான உத்தரவுக்கு இணங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கு. அதை நாங்கள் நடத்த போகிறோம், நடைமுறைப்படுத்த போகிறோன்னு சொன்னால் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் கலவரம் வர வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கருப்பு கொடி போராட்டம் நடந்திருக்காது. இன்னைக்கு தேவர் முக்குளத்தோர் கல்லர் சமூகத்தினர் அதையும் நாங்கள் 108 சாதியில் 10% நீங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்களேன்ற பிரச்சனை வந்திருக்காது. காரணம் இதை தமிழ்நாடு பிற்பட்டோர் ஆணையம் ஜஸ்டிஸ் ஜனார்த்தனன் கமிஷன் இதை பரிந்துரை செய்திருக்கிறது. அதற்கு முன்பாக 1971 சட்டநாதன் குழுவும் இதை பரிந்துரை செய்திருக்கிறது. ஆக CN ராமூர்த்தியோ வேல்முருகனோ இன்னும் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர் சங்க தலைவர்களோ எங்கள் வேண்டுகோள் என்பது, நாங்கள் இன்னைக்கு உதாரணத்துக்கு நாங்கள் 3 கோடி பேர் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த 3 கோடி பேர் இருக்குமா, நாங்கள் 30 லட்சம் பேர் இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிச்சி இனம் கண்டுபிடிச்சி, இல்லை நீங்கள் இவ்வளோ தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ தான் இடஒதுக்கீடு அப்படின்னு ரைட் ட்ரையலாக கொடுக்க வேண்டியது யார்? அரசின் கடமை. அதை நீங்கள் செய்யுங்க. அதை செய்யலை. இன்னும் ஒன்று, இந்த 10.5% கூட CNR அவர்கள் கேட்ட 15% இடஒதுக்கீட்டை தற்காலிகமாக கொடுத்திருந்தா கூட அதை மனநிறைவோடு நாங்கள் ஏற்றுப்போம். ஆனால் இந்த 10.5 மனநிறைவோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை நாங்கள் மறுதளிக்கிறோம். ஏன்னா வடதமிழ்நாட்டில் அடர்த்தியாக வன்னியர்கள் வாழ்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் இருக்கிற கடலூர் மாவட்டம், நாளைக்கு கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தினூடாக அங்கே இருக்கிற இளநிலை உதவியாளர்கள் எல்லா பதவிகளுக்கும் அவங்க கம்யூனல் ரோஸ்ட் பிரகாரம் இடஒதுக்கீட்டு பிரகாரம் கால்ஃபர் பண்ண அந்த எம்பிசி என்கிற கோட்டாவில் 20% இடஒதுக்கீட்டில் அங்கே பெரும்பான்மையாக 80%க்கு மேல் அந்த இடத்தை கைப்பற்றக்கூடிய சமூகமாக வன்னியர் சமூகம் தான் இது நாள் வரையிலும் இருந்து வந்தது. இந்த சீலிங் எடப்பாடி, நான் ஏற்கனவே சொன்ன மாநாட்டில் எடப்பாடி ராமதாஸை ஏமாத்திட்டாரு. காரணம், ராமதாஸ் எடப்பாடி வலையில விழுந்துட்டாரு. கூட்டணி வைக்கணும். அப்போ கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சாக்கு அவருக்கு வேணும். அந்த சாக்கு இந்த 10.5% நான் வாங்கி கொடுத்துட்டேன், அதனால என்னை கூட்டணியில் சேர்த்துங்க அப்படின்னு அவர் சொல்லணும். ஆக இந்த 10% என்னன்னாக்கா, நீங்கள் பாருங்க, வடதமிழ்நாட்டில் ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துங்க. இந்த 12 டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த இதர ஓபிசியில் இருக்கிற
பெரிய சாதிகளாக இருக்கிறவங்க யாருமே பெரும்பான்மை அடர்த்தியாக வாழலை. எல்லாம் சில 100 பேர் சில 1000 பேர் தான். அவங்க எங்கே அடர்த்தியாக வாழறாங்கன்னா இந்த எம்பிசியில் டிஎன்இசியில் வரக்கூடியவங்க அவங்க வந்து தஞ்சாவூர், ராம்நாடு, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் இந்த பகுதியில் வராங்க. அந்த பகுதியில் வன்னியர்களாகிய நாங்கள் இல்லை. ஆக அந்த பகுதியில் இந்த 20% இடஒதுக்கீட்டை பெரும்பான்மையாக அவங்க அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் இருக்கிற பிற்பட்ட சாதியான வண்ணார், குயவர், மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள், முடி திருத்தக்கூடியவர்கள், இது போன்று பல சாதிகள் இருக்குது. இந்த பல சாதிகள் வன்னியர்களுக்கு நிகரான எண்ணிக்கையில் இல்லை. அப்போ அவங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் வன்னியர்கள் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டு உரிமை இன்றைக்கு ராமதாசும் எடப்பாடியும் தேர்தல் அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக திட்டமிட்டு போடப்பட்ட ஒரு பொய் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தமே சிஎன்ஆர் போட்டிருந்தாருன்னா 15% ஒப்பந்தம், அது செல்லாது. நான் இன்னும் கேட்குறேங்க, சிஎன்ஆர்லேருந்து இங்கே ராமபுரத்துலேருந்து எல்லா தலைவர்களும் இருக்காங்க, வன்னியர் சங்க தலைவர்கள், மாவீரன் குரு தங்கச்சி இருக்காங்க, எல்லா தலைவர்களும் இருக்காங்க. திடீர்ன்றதால நாங்கள் கூட்டமைப்பில் எண்ணற்ற வன்னியர் சங்க தலைவர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி நான் தமிழக அரசை பார்த்து கேட்குறேன். அன்னைக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு பிரச்சனை வந்தபோது தமிழ்நாட்டில் இருக்கிற 26 வன்னியர் சங்க தலைவர்களை அழைத்து எம்ஜிஆர், கலைஞர் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதர சாதி தலைவர்களையும் அழைச்சி பேசினாங்க. இது இதர சாதிக்கான பிரச்சனை இல்லை, அதனால விட்டுருவோம். தமிழ்நாட்டில் ராமதாஸுக்கு மட்டும்தான் வன்னியர்களை குத்தகை போட்டு கொடுத்துருக்கான். ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறுவனர், வன்னியர் சங்கத்துக்கு நிறுவனர். அவங்க அப்பா, அவங்க பாட்டம் பூட்டெல்லாம் இருக்கிறாங்க. கோபால் நாயக்கர் இருக்கிறாரு, அர்த்தராசி வர்மா இருக்கிறாரு, செங்கல்வராய நாயக்கர் இருக்கிறாரு, சென்னையப்ப நாயக்கர் இருந்திருக்கிறாரு. வன்னி ராமதாஸ் அவர்களை திண்டிவனத்தினுடைய நகர அமைப்பாளராக ட்ரிபிள்எஸ்க்கு போட்ட ஏகே நடராஜ், வன்னியர் ராஜகுரு ஏகே நடராஜ் அவர்கள் இருக்கிறாரு. என்னுடைய முன்னோர்கள் ராமசாமி படையாச்சியார் இருக்கிறாரு. என்னுடைய தாத்தா கோவிந்தசாமி கச்சராயர்கள் இருக்கிறாரு. 1950களில் வன்னியர் சங்கம் அமைத்த தலைவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். இவருடைய சொத்துக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு ட்ரஸ்ட் உருவாக்கி ஏழை எளிய வன்னிய மக்களும் பிரசாதி தமிழ் மக்களும் படிப்பதற்கு கல்விக்கூடங்களையும் பொறியியல் நிலங்களையும் உருவாக்கியவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள். ஆனால் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இதை தேர்தல் அரசியல், லாப அரசியலுக்காக நீங்க அவசர கதியில் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி இன்னைக்கு ஒன்றும் புரிதல் இல்லாத என் சொந்த சகோதர சாதியான முக்குளத்தோர் சாதி எங்களை இன்னைக்கு திட்டுறான். இன்னும் இந்த 108 சாதியில் இருக்கிற பிரசாதி தமிழர்கள், இன்னைக்கு பிரமல கல்லர்கள் எங்களை திட்டுறாங்க. அகமுடையர் சமூகம் எங்களை திட்டுது, முத்திரையர் சமூகங்கள் எங்களை திட்டுது. எல்லா சாதிகளுடன் சாதி பகமையை, சாதி சண்டையை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஏற்பட்டிருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதே 108 சாதிக்கும் இந்த 20 ஒதுக்கீடு இருந்துச்சு, அது முறையா பயன்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உங்களுடைய உயிர் மூச்சு கொள்கை என்ன சொன்னீங்க? மத்தியில் 2%, மாநிலத்தில் 20%, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இது கிடைக்கணும்னு சொல்லி 1980 உங்க தலைமையில் கூடின கூட்டத்தில் முதல் தீர்மானம் அதானே. கடைசியா நீங்க இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு போராட்டம் நடத்தினாங்கன்னா கோட்டையில் வரலாம், ஜனாதிபதி சந்திக்கலாம், கவர்னரை சந்திக்கலாம், முதலமைச்சரை சந்திக்கலாம். ஆனா இவர் தேர்தல் வருகிற போது தன் கட்சிக்காரர்களை உசுப்போடு எனர்ஜெட்டிக்கா வச்சு கொள்வதற்காக விஓ ஆபீஸ்ல போய் மனு கொடுங்கன்னாரு. அப்பாவி வன்னிய விஓ ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தான். அப்புறம் பிடிஓ ஆபீஸ்ல போய் மனு கொடுங்கன்னாரு. பிடிஓ ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தான். அப்புறம் தாசில்தார் ஆபீஸ்ல போய் மனு கொடுங்கன்னாரு. தாசில்தார் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தான். அப்புறம் கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுங்கன்னாரு. கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தான். அதுக்கு பிறகு நான் சென்னைக்கு வர மாநகராட்சி கமிஷனரை பார்த்து மனு கொடுக்க போறேன்னாரு. அங்க மனு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு என்ன சொன்னார்? இது வரைக்கும் நாங்க கேட்டதை நீங்க தரல, இந்த 20% இடஒதுக்கீட்டை தருவதற்காக 6 கட்ட போராட்டம் நடத்திட்டேன். எங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து, விஓ ஆபீஸ்ல இருந்து. நீங்க பொறுமையா இருக்கிறீங்க. இந்த அரசு 20% தனி இடஒதுக்கீட்டை தரலனாக தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும். எங்க கட்சிக்காரங்க அப்படியே கொதிச்சு போய் இருக்கிறான். என் தம்பிங்களை கட்டுப்படுத்த முடியாது, நாடே என்ன ஆகுனே தெரியாது என்று வீர வசனம் பேசினீங்களே மருத்துவர் ராமதாஸ் அவர்களே. கடந்த வாரத்துக்கு முன்பாக அந்த வீர வசனம் என்ன ஆச்சு? ஏன் திடீரென்று சிஎன்ஆர் அவர்கள் பெற்றுத்தந்த இந்த 10.5% இடஒதுக்கீட்டை கொண்டு நான் தான் பெற்றுத்தந்தேன் என்று உங்களுக்குள்ள இனிப்பு ஊட்டிக்கிறீங்க, உங்களுக்குள்ள கட்டி பிடிச்சி மகிழ்கிறீங்க.
லட்சக்கணக்கான வன்னிய இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டுடைய இதர பிற்படுத்தும் மாவட்டமான கடலூர், விழுப்புரம், சேலம், தருமபுரி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற நாகை போன்ற மாவட்டங்களிலே நான் சொல்கின்ற இந்த 108 சாதியில் இல்லாத அவங்களாம் யாருமே இல்லை. 100 வீட்டுக்காரங்க, 50 வீட்டுக்காரங்க, 500 வீட்டுக்காரங்க தான் இருப்பான். என்னுடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் இந்த ஓபிசியில் வர்ற மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க? எத்தனை குடும்பங்கள் இருக்கணுமாலே வெறும் 1000 குடும்பம் தான் இருக்கும். என்னுடைய சொந்த பஞ்சாயத்தில் ஒரே குடும்பம் தான் இருக்கு. ஒரே ஒரு வண்ணார் குடும்பம், ஒரே ஒரு நாவிதர் குடும்பம் தான் இருக்கு. இதான் நிலைமை. இவங்கள வந்து போட்டு நம்ம விட்டு இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்க போறாங்க. அப்ப வடதமிழ்நாட்டில் யாருக்கு பெரும்பான்மையாக கிடைத்து வந்துச்சு இந்த உரிமை? வன்னியர்களுக்கு தானே கிடைத்து வந்துச்சு. கிட்டத்தட்ட 15%, 16% கிடைத்து வந்ததை இன்னைக்கு 10.5% சீலிங் வச்சுட்டீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? கடந்த கால ஆட்சியில் ஒரு தவறு பண்ணியிருக்காங்க. மண்டல அளவில், மாவட்ட அளவில் அங்கங்க இருக்கிற வேலைவாய்ப்பு பதிவு செய்யப்பட்டவர்களை அழைத்து இந்த இடஒதுக்கீட்டு பிரகாரம் வேலை கொடுன்னு இருந்துச்சு. அதை எவனோ உயர்ச்சாதிகாரம் போய் உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதை தடுத்து வச்சிருக்கிறான். அதை நீக்கி ஏற்கனவே இந்த பழைய முறையை பின்பற்றினாலே ஒட்டுமொத்தமாக இந்த 108 சாதிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இந்த 20% அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை செய்யறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அதில் போய் கை வச்சிங்கன்னா அந்த கேஸ் போட்ட ஜாதிக்கு எதிராக கேஸ் போட்டாக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. அதில் நீங்கள் போடலை. அதேமாரி இன்னைக்கு இந்திய அரசு ஜோனல் அளவில் தான் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு மத்திய அரசு பதவிகளில். இன்னைக்கு வங்கி தேர்வுக்கு 8000 பேர் பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டான். தமிழுக்கு யாருக்குமே இடம் இல்லை. தென்னகர் ரயில்வேல அப்ரண்டிஸ் ஆக்ட் 500 பேர், 1000 பேர்னு எல்லாம் வடநாட்டுக்காரனை போடுறான். என்னைக்காச்சும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே இது வடநாட்டுக்காரனுக்கு போடுறீங்க, நான் வருவேன் தடுப்பேன் வந்து உட்காருன்னு உட்காந்தீங்களா? வேல்முருகன் நான் போய் உட்காந்த பெரம்பூர்ல, நான் போய் நம்முடைய ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்த பிறகு இன்றைக்கு அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு உள்ளூர் மாவட்டத்தினுடைய வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக இனி இந்த பணிகளை நிரப்பப்படும் அறிவிச்சிருக்கிறான். ஆக முதல்ல வேலை இருப்பதை உறுதி செய்யணும். அதுக்கும் பிறகு அதுல நமக்கான சமூக நீதியை, இடஒதுக்கீட்டை அனைத்து சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஆற்றவரை கேட்கணும். ஆனா இதை எதுவுமே செய்யாம அது இவங்க கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து நீங்க கமிஷன் 6 மாச காலத்துக்குள்ள இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கலாம். இப்ப கர்நாடகத்தில் 60 நாள்ல நடத்திருக்காங்க. ஒரு 3 மாசத்துல நடத்தி அந்தந்த ஜாதிக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை கொடுத்திருந்தா எந்த ஒரு ஜாதியும் இன்னைக்கு வன்னியர் ஜாதியை எதிரியா பார்க்க மாட்டான். எந்த ஒரு ஜாதிக்கும் முரண் வந்திருக்காது, சண்டை வந்திருக்காது. உண்மையிலே ஒரு சமூக நீதிமன், ஒரு சமத்துவமன் கடைபிடிக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு அது போய் இன்னைக்கு ஒரு சாதி முரண்பாடு உள்ள எல்லா சகோதர சாதிகளும், அண்ணன் தம்பி சாதிகளும், மாமா மச்சான் சாதிகளுமே இன்னைக்கு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு முறுக்கிக்கிட்டு வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல இது வந்ததிலிருந்தே ஒரே சண்டை சச்சரவு. எங்களை மாதிரி நியாயமா இதுல என்ன இருக்குன்னு பேசுற சிஎன்ஆர் போன்று, ராமராயத்திரம் போன்று, வேல்முருகனை போன்று, பன்னீரை போன்று, கண்ணனை போன்று, அருள் அன்பரசை போன்று, ஊ பல்ராமனை போன்று, எஸ்.எஸ்.ஆர். ராமசாமி படையாச்சேரியை போன்று, நம்முடைய எழுத்தாளர் இறைவனை போன்று, சி.ஆர். ராஜனை போன்று, செந்திலை போன்று பல விவரம் தெரிந்த இளைஞர்கள் இதை குறித்து எழுதிக்கிட்டு வராங்க. உடனே அவங்க முகநூல்ல பக்கத்தில் போய் அவங்க வீட்டில் இருக்கிற ஆத்தா, அம்மா, அக்கா எல்லாரையும் கூப்பிடுறது. இப்படிதான் ராமதாஸ் உருவாக்கி வச்சிருக்கீங்களா? இதான் நீங்க வன்னியர் சாதிக்கு செய்கிற லட்சணமா? சி.என். ராமமூர்த்தி நேற்றுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிற அந்த பேட்டியுடைய கமெண்ட்டை போய் படிங்க. அவ்வளவு அள்ளி தெளிக்கிறீங்க, அவ்வளவு அநாகரிகமா மோசமா நீங்க வசப்பாடுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? சி.என். ராமமூர்த்தி என்கிற இந்த வழக்கறிஞர், அன்றைய வன்னியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர், இந்த ஒரு மனிதர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் சட்டமாக்கி இருக்க முடியுமா? சொல்லுங்க. நீங்க மனச்சாட்சியோட மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சொல்லுங்க. சி.என். ராமர் எப்பத்தி வழக்கு போட்டாரு, ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற அரசாணை என்ன, எந்தெந்த டேட்ல எந்தெந்த நீதிமன்றத்துக்கு விசாரணை போச்சு, யார் யார் செக்ரட்டரி கையொப்பமிட்டாங்க இதை விசாரிக்க சொல்லி எல்லா ஆவணங்களும் எங்கள் கைகளிலே இருக்கு. மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களே, அன்புமணி அவர்களே, உங்களிடத்துல என்ன ஆவணங்கள் கையில் இருக்கு? அதாவது டெம்பரவரியா இந்த 10% கொடுத்ததை நாங்கள் எதிர்க்கல, நன்றி சொல்லலாம் அப்படின்னா எதிர்க்கல ஆயிடும். ஒரு அரசு செய்யற இடத்துல இருக்கு, அதனால செஞ்சதுக்கு நன்றி. இது பத்தாது, எங்களுக்கு 5 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுக்கிற வரையில் 15% உள்ஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் கோர்ட்ல எங்களுடைய பிரேயர். அதைத்தான் கோர்ட்டு கன்சிடர் பண்ண சொல்லி பண்ணியிருக்கு. ஆனால் எடப்பாடி அதில் 5 கை வச்சிட்டார். இருந்தாலும் இந்த 10% நீங்க கொடுத்ததுக்கு ஒரு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதும் போது நன்றின்னு சொல்றோம். அவ்வளவுதான். இது ஒரு நாகரிகம் கருதி ஒரு நன்றி.
கண்டிப்பாக பண்ணுவோம். ராமதாஸ் சொன்னார்ல 20% பெற்றுக் கொடுக்காம என் கட்டை வேகாதுன்னு சொன்னார்ல. மத்தியில் 2% வாங்கி தராமல் நான் தூங்க மாட்டேன் உறங்க மாட்டேன்னு சொன்னார்ல. அந்த உறங்காமல் தூங்காமல் கட்டை வேகாமல் அந்த பணியை அவர்கள் செய்யட்டும். நாங்கள் கண்டிப்பாக ராமதாஸை தலைவராக ஏற்றுக்கிறோம், பாராட்டுறோம். ஆனால் அடுத்தவருடைய உழைப்பில் நீங்கள் வந்து குளிர் காயக்கூடாது. அதாவது நான் சொல்கிறேன், இப்போ வந்து சீனியர் தலைமையில் இருக்கிறது வன்னியர் கூட்டமைப்பு. இப்போ இன்னும் பல அமைப்புகள் சேர்ந்து தான் நான் அனைத்து வன்னியர்களின் கூட்டமைப்பின் சார்பாக நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னே நீங்கள் தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். சிந்தாதிரிப்பேட்டையில் கண்ணன் தான் ஏற்பாடு பண்ணார். அன்றைக்கி நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். பல வன்னியர் சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பெருந்தன்மையாக அதை கடந்து போகிறோம். நாங்கள் வந்து ராமதாஸ் தான் தனக்கு குத்தகைக்கு தரேன்றாரு, நான் சாவறதுக்குள்ளே கட்டை வேவறதுக்குள்ளே நான் 20% வாங்கி கொடுத்துருன்னு சொல்கிறாரு, அவர் வாங்கி கொடுக்கட்டும், நம்ம பின்னத்தி யாராக இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் ஒதுங்கி இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அவர் சீட்டுக்காக தன் மகனுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக இன்னைக்கு சமரசம் ஆயிட்டாரு. வேற என்ன பின்னாடி உங்களுக்கு தெரியாதா? சீட்டு, தேர்தலுக்கான நோட்டு இருக்கும், தேர்தல் செலவுக்கான நோட்டு இருக்கும், வேற என்ன இருக்கும்? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ சிஎன்ஆரோ மற்ற எல்லா எங்கள் கூட்டமைப்பில் இருக்கிற எல்லா தலைவர்களும் சொன்னது தான். நான் திமுக தலைவரை சந்திக்கின்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே 108 சாதிகளுக்கு சேர்த்து கொடுத்துருக்கிறாரு. அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை, எண்ணிக்கையில் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம். அதனால் தயவு செய்து நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு தனி இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அவர் நான் பரிசீலிக்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் தற்போது நம்மோட உயிரோடு இல்லை. அதனுடைய அவருடைய மகன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது நடைபெற இருக்கின்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சராக வரப்போகிறார். அதனால் நான் சொன்னேன், நான் உங்களை நாடாளுமன்ற தேர்தலிலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் ஆதரிக்க வருகிறேன். அப்படி ஆதரிக்க வருகின்ற போது எனக்கென்று சில கோரிக்கைகள் இருக்கிறது என்று சொல்லி நான் அப்போது சொன்னேன், இந்த வன்னியர்களுக்கான நீண்ட நாள் கோரிக்கையான தனி இடஒதுக்கீட்டை நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த எந்த சாதிக்கும் குறை இல்லாமல் எந்த சாதியும் உங்களை எதிராக பார்க்காத சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுங்க. நாங்கள் வன்னியர் 20% பேர் இருந்தால் 20% கொடுங்க, 30% பேர் இருந்தால் 30% கொடுங்க, இல்லை நாங்கள் ஒரு 10% பேர் தான் இருக்குன்னா 10% கொடுங்க. அதான் என்னுடைய கோரிக்கை. மீது இருக்கிற சாதிகள் எந்த சாதிகளாக இருந்தாலும் அந்த சாதி விட்டு பிள்ளையும் டாக்டர் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், உயர்கல்விக்கு அவன் படிக்கட்டும், அப்படி என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதை அன்னைக்கு நான் சொல்லும் போது, அன்னைக்கு ஸ்டாலின் வச்சுக்கிட்டு நான் மேடையில் பேசுகின்ற போது, அன்னைக்கு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் எங்களை அவ்வளோ கடுமையாக திட்டினாங்க. ஸ்டாலினை வந்து அவ்வளோ கடுமையாக திட்டினாங்க. என்ன அவ்வளோ கடுமையாக திட்டினாங்க? நான் அதை பற்றியே கவலைப்படலை. ஆனால் இன்றைக்கும் சொல்லுகிறேன், நான் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். வன்னியர் சங்க தலைவர்கள் அனைவருமே திமுக ஆட்சிக்கு வந்தபோது அனைவரும் கூட்டாக சென்று சந்தித்து நாங்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்றுங்கள் என்று அழுத்தம் கொடுப்போம். கண்டிப்பாக அவர் செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஏற்கனவே ஒரு வேல்முருகன் கொடுத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டே கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீட்டை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்போது இவங்க அந்த 10% பிறகு கேள்வி வந்தபோது கூட தேனியிலே தெளிவாக பேசியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வன்னியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டிப்பாக வன்னியர்களுடைய அனைத்து வன்னியர்களுடைய கோரிக்கையுமான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்யும் என்று நான் நம்புகிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கான இடஒதுக்கீடு பண்ணும்போது இப்போ சவுத்ல வந்து ஒரு கம்யூனிட்டி அதிகமா இருக்காங்க, நார்த்ல ஒரு கம்யூனிட்டி அதிகமா இருக்காங்க. அது பேசஸ்ல வச்சு பார்த்தா 10.5க்கும் கீழே வன்னியரோட இடஒதுக்கீடு அந்த கவுண்ட் வருதுன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அதை பத்தி 15% இல்லைங்க, இது வந்து தற்காலிக 15%. அதாவது 20% இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ தென் தமிழ்நாட்டில் எந்த சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கோ அந்த பெரும்பான்மையாக இருக்கிற தமிழ் சாதிகள் அந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு எஸ்சி பிசி எஸ்டி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உரிய இடங்கள் கிடைச்சிரும். அதனால் வேறு எந்த பிரச்சனையும் வராது. அதேமாதிரி வட தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கு நடத்தும் போது இங்கே வன்னியர்களும் தலித்துகளும் பெரும்பான்மையாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ இதில் யாருமே எந்த ஒரு தலித்தோ எந்த ஒரு முக்குளத்தோரோ கல்லரோ மறவரோ யாதவரோ பிள்ளைமாரோ செட்டியாரோ நாடாரோ யாருமே சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணிக்கை இவ்வளோதான்பா, உங்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டோம். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறது மத்திய அரசும் மாநில அரசும். இதுக்கான ஓய்வு பெற்ற நீதியரசர் குலசேகரன் தலைமையில் ஆய்வு பண்ண சொல்லி கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒரு அரசினுடைய சென்சஸ் ஒரு கணக்கெடுப்பின் பிரகாரம் கரெக்டாக
பகிர்ந்து கொடுக்கின்ற போது எந்த பிரச்சனையும் இங்க வராது. இருக்கிற 69% மத்திய அரசு கொடுத்துருக்கு. இன்னைக்கு அதுக்கு நமக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் போனா கூட அது நிற்காது. அதையும் இப்ப காலி பண்றதுக்கு எதிரிகள் வேலை பண்ணிட்டு இருக்கிறான். ஆக அதை காலி பண்ணாம தடுக்கிறதுக்கான நடவடிக்கை பார்க்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டை காலி பண்றான். அதை தடுக்கிறதுக்கு மருத்துவர் ராமதாஸ் போராடல, வாய் திறக்கல. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு இங்க கிடைச்ச இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்கிற ஒரு செயலை தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக அவர்கள் செய்து அதை தாங்கள் தான் செய்தோம், திமுக இதை செய்யவே இல்லை, திமுக ஒழிக்கணும், திமுக கிராம கிளருக்கு உள்ளே வரக்கூடாது, பூத் ஏஜெண்டே உட்கார அனுமதிக்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி திமுக ஆதரிக்கிற வேல்முருகனை ஊர் உள்ளே நுழைய விடக்கூடாது, கார்வெட்டி குரு தங்கச்சி உள்ளே அனுப்பக்கூடாது, CN ராமூர்த்தியை நடமாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பாவி வன்னியர்களை தூண்டி விட்டு பூத்துல கிராமங்களில் கலவரம் செய்து அதன் மூலியமாக என்ன சொல்லுவாங்க, ஒரு அனைத்து வன்னிய சாதிகளின் ஓட்டையை ஒருமுகப்படுத்துற ஒரு முயற்சியை இப்பயே தொடங்கிட்டாங்க. அதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. தேர்தல் ஆணையம் CN ராமூர்த்திக்கோ எனக்கோ குருவுக்கோ இதை இந்த ஜனநாயக ரீதியாக நின்று பயணிக்கிற அனைவருக்கும் உரிய பாதுகாப்பை அளித்து முறையாக ஜனநாயக ரீதியாக எமது மக்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளையும் தமிழக காவல்துறை DGP அவர்களும் தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களும் எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கூட தொலைபேசியில் ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு எல்லாருக்கும் கொலை மிரட்டல். நீங்கள் வந்துருங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்க, ஸ்டாலின் பேரை சொல்லி அசிங்கமா சுடலிக்கு ஓட்டு கேட்டு வந்துடுவீங்களா, கருணாநிதி மோகனுக்கு ஓட்டு கேட்டு வந்துடுவீங்களா, வந்துட்டு உயிரோட போக முடியுமா, எல்லா மிரட்டல்கள் வருது. நாங்கள் இதுமாரி 1000 மிரட்டல்களை பார்த்தவர்கள். அதனால் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய பத்திரிகை நண்பர்களை அழைத்து சொல்லணும், இப்படிலாம் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும். நாங்கள் எந்த ஜாதிக்கு எதிரானவர்கள் அல்ல, எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. எங்கள் எண்ணிக்கைக்கு அறிவாறு எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டாண்டு காலமாக கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அனைத்து சாதி பிள்ளைகளுக்கும், சிறுபான்மை உள்ளிட்ட அனைத்து சாதி பிள்ளைகளுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவரவர்களின் பங்கிடை தாருங்கள். அதுதான் உண்மையான சமூக நீதி, சமநீதி என்று நாங்கள் சொல்லுகிறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.